Dear students, today topic discuss with you about the life cycle. Life cycle means all living things have a definite life cycle. The various stages in the life cycle of an organism are birth, growth, reproduction, aging and death. லைஃப் சைக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிஸத்தோட டெஃபினட் முழு வாழ்க்கையை நம்ம லைஃப் சைக்கிள் அப்படி சொல்கிறோம். அந்த லைஃப் சைக்கிளில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பு முதல் இறப்பு வரை, அதாவது பர்த், பிறந்து குரோத் வளர்ச்சி அடைஞ்சு அது இனத்தை உற்பத்தி பண்ணி ரீப்ரொடக்ஷன் பண்ணி ஏஜிங் வயதாகி கடைசியாக இறந்து போகுது. ஸோ இந்த ஹோல் லைஃப்பை தான் லைஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல் லிவிங் திங்ஸ் ஹேவ் ஏ டெஃபினைட் லைஃப் சைக்கிள். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்குது. த வேரியஸ் ஸ்டேஜஸ், அதில் என்னென்ன நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லைஃப் ஆஃப் சைக்கிள் அண்ட் ஆர்கானிசம் பர்த், பிறத்தல், குரோத் வளர்ச்சி அடைதல், ரீப்ரொடக்ஷன் அதை சார்ந்த இனத்தை இனப்பெருக்கம் செய்தல், ஏஜிங் வயதாகுதல் அண்டு டெத் இறந்து போதல். இந்த ப்ராசஸ் பார்க்குறோம். த பீரியட் ஆஃப் த பர்த் டு த டெத் அண்ட் ஆர்கானிசம் இஸ் கால்டு லைஃப் ஸ்பேன். அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அந்த இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய பீரியடை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் அப்படி சொல்கிறோம். ஓகே, த பீரியடு ஃப்ரம் பர்த், எங்கேருந்து ஆரம்பிக்குது வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு முதல் டு த டெத் இறப்பு வரை ஆர்கானிசம் இஸ் கால்டு, இதுக்குள்ளே எடுக்கக்கூடிய பீரியடை லைஃப் ஸ்பேன் அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த லைஃப் ஸ்பேன் சில உயிரினங்களுக்கு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டேபிளாக பார்க்குறோம். லைஃப் ஸ்பேன் அண்ட் காமன் ஆர்கானிசம் ஒரு சிம்பிளாக கொஞ்சம் தான் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்ப்போம். ஹவுஸ் ஃப்ளை அப்படி சொல்லக்கூடிய வீட்டு ஈ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது 20 30 டேஸ் வரைக்கும் அதனுடைய லைஃப் சைக்கிள், அதுக்கப்புறம் இறந்து போயிடும். டாக் பார்த்திங்கனாக்கா 15 to 20 இயர்ஸ். எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா 60 to 70 இயர்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா 90 to 100 இயர்ஸ் வரைக்கும் இருப்போம். பேனியன் ட்ரீ பார்த்திங்கன்னா 200 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லெட் அஸ் see the பிக்சர். இதுதான் ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா பர்த்லேருந்து டெத் வரைக்கும் 20 to 30 டேஸ், அவ்வளோதான். ஓகே, ஒரு மாதம், அதுக்கப்புறம் அது உயிர் வாழ்த்துக்கான தன்மை இல்லை அப்படின்னு பார்க்குறோம். தென் டாக் 15 to 20 இயர்ஸ் வரைக்கும் இதோடைய லைஃப் ஸ்பேன். தென் எலிஃபேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட 60 to 70 இயர்ஸ். இது தெரியும். ஹியூமன் பீயிங் மனிதன், இந்த இனத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 90 to 100 இயர்ஸ், 90லேருந்து 100 வருடம் வரைக்கும் வாழக்கூடிய திறனுடையது அப்படின்னு பார்க்குறோம். தென் பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆலமரம் அப்படின்னு சொல்லுவோம். இது 200 இயர்ஸ் வரைக்கும் உயிரோடு இருக்கும். இதனுடைய லைஃப் சைக்கிள் இந்த 200 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் லைஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். We'll meet again in the next videos. Thank you, students.